ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஸ்பாட் எங்கே போகிறோன்னா நீலாங்கரை பீச்சுக்கு தாங்க. நீலாங்கரைனாலே இளைய தளபதி விஜய் தானே ஞாபகத்துக்கு வருவார். எங்கள் வீட்லேயும் எல்லாரும் விஜய் ஃபேன்ஸ் தாங்க. அந்த தெருவை என்ட்ராகும் போதே வரம் பாருங்களேன், ஒரு மரணமாக பிஜிஎம்மு வேறு லெவல் ஃபீலுங்க. விஜய் சார் வீட்டை பார்த்த சந்தோஷத்தில் நீலாங்கரை பீச்சுக்குள்ளே என்ட்ரானோம். பட் இந்த டைம் நான் கண்டிப்பாக ஒரு இன்சிடெண்ட் ஷேர் பண்ணியே ஆகணும். எனக்கு விஜய் சாரை நேரில் பார்க்கணுன்றது ரொம்ப நாள் கனவு, ஆசைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எப்போல்லாம் நான் நீலாங்கரை பீச்சுக்கு வரணும், கண்டிப்பாக அவரோட வீட்டு பக்கமாக போய் எட்டி பார்த்துட்டு வர்றது வழக்கம். என் பையனுக்கும் அவர் ரொம்ப பிடிக்குன்றதுனால அவனை சொல்லுவான், அப்பா விஜய் சார் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு டைம் நாங்கள் போயிட்டு இருந்தப்போ அங்கே க்ரௌடடாக இருந்தது. அங்கே பீப்புள் கிட்டலாம் என்னன்னு கேட்டுருந்தப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க விஜய் சார் வர நேரம்னு சொல்லிட்டு. கடைசியில் எதிர்க்கையே BMW காரில் அவர் கரெக்டாக என்ட்ரு வர்றதுக்கு அது தெரியாமல் நாங்கள் யார் இந்த டைமில் ஆர்ன் வச்சிட்ருக்கான்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா அவர் வீட்டில் தான் அந்த டோர் ஸ்லைடவே ஆகிட்டு அவர் உள்ளே என்ட்ரானார். ஆனால் கடைசி வரைக்கும் அவரை பார்க்க முடியல. இவ்வளோ தூரம் வந்துட்டுன்ற எனக்கு இன்னமும் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா செலிப்ரிட்டின்றதுனால அவங்களோட மிரர்லாம் அந்த பிளாக் கலரில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்காது. ஸோ என்னால் பார்க்க முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான். ஐயோ இவ்வளோ கிட்டக்க அதாவது எதுக்கு இருக்கும். பட் ஆனால் அந்த கார்க்குள்ளே இருக்காங்கன்ட்டு தெரியாமல் போச்சுன்ட்டு இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பட் கண்டிப்பாங்க நான் ஒரு நாள் அவரை பார்த்தே ஆவேன், எப்படியாச்சும் பார்க்கணும். ஸோ ஓகே, நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம் இல்லைங்களா. இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு மேட்டில் தான் நாங்கள் எல்லாருமே உட்காந்துருக்கோம். ஸோ அதை நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அரௌண்ட் 500 கிட்ட ஆச்சு. ஆஃபரில் வாங்கியிருந்தேன். ஸோ பீச்சுக்கு வந்தீங்கன்னா பசங்களாம் கன்வீனியண்ட்டாக உட்காந்து விளையாடுறதுக்கு ரொம்பவே ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருந்தோம். பலூன் ஷூட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் லைனாக பலூன் ஷாட் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் 12 ஷாட்ஸ்க்கு 11 ஷாட்ஸ் கிட்ட லைனாக அதுவும் பலூன்ஸை ஷூட் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு அக்கா கடை இருக்குது. ஸோ ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ப்ரான்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நாங்கள் அன்றைக்கி வாங்கினது ப்ரான் ஃப்ரை மட்டும்தான். அது 70 rupeesன்னு சொன்னாங்க. அவங்க ப்ரானை நல்லா தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது மேலே ஒரு மசாலா போட்டு தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பஜ்ஜி கிடைக்கட்டும். எனக்கு வெங்காய பஜ்ஜின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 வெங்காய பஜ்ஜி, 2 வாழைக்காய் பஜ்ஜி, ஒரு உருளைக்கிழங்கு பஜ்ஜி வாங்கிட்டு அதுக்கு மசாலா போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நானும் என் பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி கோ டு பிளேஸ்னால் பீச் தான். ஸோ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக சுதந்திரமாக உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட எல்லா விதமான மனசை விட்டு பேசி ஷேர் பண்ணுற ஒரு இடம்னு சொன்னால் அது பீச் தான். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டுங்க. என் பசங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஃபோன், எலக்ட்ரானிக்ஸ், கேஜெட்ஸ் எதுவுமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற ஒரு இடம். ஸோ அப்படி நாங்கள் ஜாலியாக இருப்போம். அப்படி நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நண்டு எங்கள் பக்கம் வந்துச்சுங்க. நான் பயந்துட்டு தள்ளி விட்டுட்டு இருந்தேன். என் பொண்ணும் கதத்தி அலறிட்டு இருந்தான். ஆனால் என் ஹஸ்பண்டும் என் பையனும் நண்டு பிடிச்சி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் நண்டு ரசம் வைக்கலாமான்னு பிளான் பண்ணோம். ஆனால் ஒரு நண்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியலங்க. அதனால் பாவமாக இருந்துச்சுன்ட்டு திருப்பி மண்ணிலேயே விட்டுட்டோம். அவ்வளோதாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஸ்பாட்ஸ் நாங்கள் எங்கெங்கே போகிறோம், அங்கே என்னென்ன ஃபேமஸ்ன்னு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.